பரிசுத்த ஏபிரகாம் அவர்களை அழைக்க இருக்கிறோம். இந்த வேளையிலும் தேவ செய்தி எடுத்து வர தேவ ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி செல் ஏபிரகாம் அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து மாலை வேளையில் இணைந்திருக்கிறார். அவரிடம் ஒப்படைப்போம். அவரையும் வரவேற்றுக் கொண்டு வார்த்தைகளை பெற்றுக்கொள்வோம். பிரைஸ்லோ பாஸ்டர். பிரைஸ்லோ பாஸ்டர். உங்களோட மைக்கை ஆஃப் பண்ணுங்களேன். ஆன் பண்ணுங்க பாஸ்டர். Praise the Lord. ஆமீன். இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்க பாஸ்டர். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், நமக்காக யாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். ஆமென். அதை இன்றைய நாளிலே நாங்கள் விசுவாசிப்போமானால் நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை காண்போம். ஆமென். தேவனுடைய மகிமையை காண வேண்டும் என்று அநேகர் நாங்கள் ஆசைப்படுகிறோம், ஜெபிக்கிறோம். ஆனால் நாங்கள் விசுவாசித்தால், தேவன் சொன்ன வார்த்தைகளை நாங்கள் இப்பொழுது விசுவாசித்தால், இப்பொழுது தேவனுடைய மகிமையை காண்போம். ஆமென். இந்த வேத பாடங்களின் நோக்கமே தேவன் செய்து முடித்தவைகளை நாங்கள் அறிந்து விசுவாசிப்பது. அப்பொழுது தேவன் செய்து முடித்தவைகள் நம்மை மேற்கொள்ளும். ஆமென். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, இந்த வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்ற வார்த்தையின்படி உம்மை நீர் செய்து முடித்தவைகளை நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது அவைகள் அப்படியே வந்து நம்மை மேற்கொள்ளுகிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைய நாளிலும் உம்முடைய வார்த்தைகள் நம்மை மேற்கொள்ளட்டும், 100 மடங்காய் அதிலே பலுகி பெருக பண்ணட்டும். நீர் செய்து முடித்த யாவும் எங்களை மேற்கொண்டு எங்கள் மூலமாய் மற்றவர்களையும் மேற்கொள்ளட்டும், தேசத்தை மேற்கொள்ளட்டும், இயேசுவின் இணையற்ற நாமத்தினால். ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்குள் எவ்வளவு பெரிதான ஆசீர்வாதமான வாழ்க்கை. ஆமேன். ஏனென்று சொன்னால், பழைய ஏற்பாட்டின்படி நாங்கள் கிரிகை செய்து எங்களுடைய சுய கிரிகையினால் பெற்றுக்கொள்ள முயற்சி செய்தோம். அது எல்லாமே என்ன ஆனது? ஃபெயில் ஆகி போனது, நிறைவேற்ற முடியாமல் போனது. தேவனுக்கு பிரியமாய் வாழத்தக்கதாக அவருடைய சட்ட திட்டங்களை நிறைவேற்ற முடியாதவர்களாய், வஞ்சிக்கப்பட்டவர்களாய் போனோம். ஆனால் அதை அறிந்த தேவன், எங்களால் இவைகளை செய்து முடிக்க முடியாது, நாங்கள் மாமிசந்தானே, பலவீனர் என்று அறிந்த தேவன் இயேசு கிறிஸ்து மூலமாய் சகலத்தையும் செய்து முடித்து எங்களை இப்பொழுது தோற்று போய் இழந்து போய் சகல ஆசீர்வாதங்களையும் அதிகாரங்களையும் தேவனுடைய பிள்ளைகள் என்கின்ற பதவி இவை எல்லாவற்றையும் நாங்கள் இழந்து போயிருந்தோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவன் நம்மேல் வைத்த அன்பினால் என்ன செய்தார்? மறுபடியும் இவற்றை நமக்கு பெற்று கொடுத்தார். அல்லேலூயா. அது இன்றைய நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறாமல் மேற்கொள்ளாமல் இருக்குமானால் அதற்கு ஒரே ஒரு காரணம், நாங்கள் இன்னும் விசுவாசிக்க ஆரம்பிக்கவில்லை. பிரியமானவர்களே, நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு காரியம் உண்டு. அது என்னென்று சொன்னால், ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்க தேசத்தில் இருந்த கருப்பினத்தின் அடிமைத்தனத்தை அவர் 100 வருடங்களுக்கு அவர் ஆட்சி செய்த நாட்களிலே அவர்களை விடுதலை ஆக்கினார். ஆகவே அவர்கள் காசுக்கு கொல்லப்பட்டார்கள். ஆனால் ஃப்ரீயாக, இனாமாக அவர்களை அவர் விடுதலை ஆக்கினார். இந்த அடிமைகள் இனிமேல் எதுவும் கிரியை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, வேலைக்காரராய் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நன்மை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. தங்களை விடுவித்துக் கொள்வதற்காக அவர்கள் மென்மேலும் வேலை செய்து சேர்த்து வைத்து மறுபடியும் அவர்களுக்கு பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இனாமாக, ஃப்ரீயாக அவர்கள் விடுதலை ஆக்கப்பட்டார்கள். ஆனால் இந்த நற்செய்தியை அந்த ஜனங்கள் அறியாதபடியினால் அவர் விடுதலை ஆக்கி அடுத்த 100 வருஷங்களுக்கு இந்த நற்செய்தியை, உண்மையை அறியாதபடியினால் அவர்கள் விடுதலை ஆக்கப்படவில்லை. அதே அடிமைத்தனத்திலே வாழ்ந்தார்கள். இன்றைக்கும் அதே போலத்தான் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாங்கள்
அதே அடிமைத்தனத்திலே, பாவம் என்கின்ற அடிமைத்தனத்திலே, சாபம் என்கின்ற அடிமைத்தனத்திலே விடுதலை இல்லாமல் பிசாசின் ஆளுகையிலே நாங்கள் இருக்கிறோமானால் அதற்கு காரணம் நாங்கள் இன்னும் அறியவில்லை. அதனால்தான் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆகவே சத்தியத்தை அறிவோமானால் பூரண விடுதலையை பெற்றுக்கொள்வோம். ஆமென். அதனால் தான் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள். இன்னொரு விதத்திலே சொன்னால், சாபத்திலே வாழ்கிறவர்களே, அடிமைத்தனத்தில் வாழுகிறவர்களே, வேதனை, துன்பம், கவலை, கண்ணீரில் வாழுகிறவர்களே, பாவத்திலே இருந்து விடுதலை பெற முடியாமல் தவிக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றால், நான் அதில் இருந்து உங்களை விடுதலை ஆக்குவேன். ஆமென். ஆகவே அவர் நம்மை விடுதலை ஆக்குவார் அல்ல, ஆக்கி இருக்கிறார். ஆமென். ஆனால் இதை நாங்கள் இன்னும் விசுவாசிக்கவில்லை. நாங்கள் கேள்விப்படுகிறோம், அறிகிறோம், ஆனால் விசுவாசிக்கவில்லை. விசுவாசிப்போமானால் நிச்சயமாய் அவைகள் நம்மை மேற்கொள்ளும். தேவன் எங்களோடு இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது, நாங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது, இதை நாங்கள் இன்னும் விசுவாசிக்க ஆரம்பிக்கவில்லை. ஆனால் நாங்கள் விசுவாசித்தால், ஹல்லேலூயா, நாங்கள் தேவனுடைய மகிமையை காண்போம். ஆமென். எப்படி நாறிப்போன லாசரு எப்படி உயிர்ப்பிக்கப்பட்டானோ, அதே போல நாறி போய் இருக்கிற எங்களுடைய வாழ்க்கை, நம்முடைய பரிசுத்தம், நம்முடைய சுகம், இவைகள் எல்லாம் நாறி போன நிலைமையில் இருந்தாலும் நாங்கள் விசுவாசித்தால், மாத்தாவை பார்த்து சொல்லுகிறார், நானே ரெசரக்ஷன், நானே உயிர்த்தெழுதல், என்னை விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அப்போ ஒரே ஒரு காரியத்தை தான் தேவன் நம்மத்திலே எதிர்பார்க்கிறார், விசுவாசம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். தேவன் என்னை பரிபூரணமாய் விடுதலை ஆக்கி விட்டார் என்று நீங்கள் இன்றைக்கு விசுவாசிப்பீர்களானால், இன்றைக்கு அந்த விடுதலை நம்மை மேற்கொள்ளும். ஆமென். கவனியுங்கள், ஆபிரகாம் லிங்கன் அவர்களை விடுதலையாக்கியும் அவர்கள் விடுதலையை பெற்றுக்கொள்ளாமல், அதை அறியாமல், அதை நம்பாமல் இருந்தபடியினால் இன்னும் 100 வருடங்கள் அடிமைத்தனத்திலே வாழ்ந்தார்கள். ஆனால் 100 வருடங்களுக்கு பிறகு யாரெல்லாம் இல்லை, நாங்கள் இனி அடிமைகள் இல்லை என்று அறிந்து அதை அப்ளை பண்ணினார்களோ, தங்களுடைய வாழ்க்கையிலே அதை நம்பி செயல்பட்டார்களோ, அவர்கள் எல்லோரும் விடுதலையாக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. 100 வருடத்துக்கு முன்பதாகவே ஆபிரகாம் லிங்கன் அவர்களை விடுதலையாக்கி விட்டான். ஆனால் 100 வருடத்துக்கு பின்பதாக அவர்கள் அதை விசுவாசித்து விடுதலையை பெற்றுக் கொண்டார்கள். அதே போலத்தான் 2026 வருடங்களுக்கு முன்பதாக இயேசு நம்மை பரிபூரணமாய் பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கினார். பிசாசினிடத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கினது மாத்திரம் அல்ல, பிசாசை துரத்துங்கள் என்று அதன் மேல் நமக்கு வல்லமையை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அதாவது இதுவரை காலமும் எங்களை ஆளுகை செய்து கொண்டிருந்த பிசாசை இப்பொழுது நாங்கள் என்ன செய்ய முடியும்? அவனுடைய கிரியைகளை நிர்மூலமாக்க முடியும். ஆமென். அப்பேற்பட்ட வல்லமை கொடுக்கப்பட்டாயிற்று. அதனால் தான் அவர் சொல்லுகிறார், நீங்கள் போய் பிசாசுகளை துரத்துங்கள் என்று சொல்லுகிறார். இதுவரை காலமும் பிசாசு நம்மை துரத்தி கொண்டிருந்தான், இயேசு வரும் வரைக்கும். ஆனால் இயேசு வந்த பிறகோ இயேசு சொல்லுகிறார், நான் உங்களுடையது எல்லாவற்றையும் நான் சுமந்து என்னுடையது எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். இது மிகவும் முக்கியம். அதுதான் இரத்தத்தினாலான புதிய உடன்படிக்கை. இந்த இரத்தத்திலான இந்த உடன்படிக்கை எப்படிப்பட்டது என்று சொன்னால், 2 நபர்கள் இப்படி ஒரு இரத்த உடன்படிக்கைக்குள்ளே வருவார்களானால்
அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், என்னுடையவைகள் எல்லாம் உன்னுடையது, உன்னுடையவைகள் எல்லாம் என்னுடையது என்பதுதான் இந்த இரத்த உடன்படிக்கை. ஆகவே இந்த இரத்த உடன்படிக்கையை நாங்கள் அறியாமல் இருக்கிறோம், தெரியாமல் இருக்கிறோம். இது இரத்தத்தினாலான உடன்படிக்கை என்று அநேக வேளைகளிலே நாங்கள் திருவிருந்து எடுத்துக் கொள்ளுகிறோம். ஆனால் உடன்படிக்கை என்ன என்று அறியாமல் இருக்கிறோம். இரத்தத்தினாலான புதிய உடன்படிக்கை என்றால் அர்த்தம் என்னவென்று சொன்னால், அவருடையதெல்லாம் என்னுடையது, என்னுடையதெல்லாம் அவருடையது. அப்ப என்னுடைய பாவங்கள் அவருடையதாய் மாற்றப்பட்டது, என்னுடைய சாபங்கள் அவர் மேல் வந்தது, என்னுடைய பலவீனங்கள் அவர் மேல் வந்தது, என்னுடைய தரித்திரம் அவர் மேல் வந்தது, என் மேல் வரவேண்டிய சாபங்கள் அவர் மேல் வந்தது. இவை எல்லாம் என்னுடையவைகள் எல்லாம், என்னுடைய பற்றாக்குறை அவர் மேல் வந்தது, என்னுடைய பலவீனம் அவர் மேல் வந்தது, சரீர பிரகாரமான பலவீனம், என்னுடைய நோய்கள் அவர் மேல் வந்தது, என்னுடைய முட்டாள்தனம் அவர் மேல் வந்தது. இவைகள் எல்லாம் அவர் மேல் வந்தது. அவருடையவைகள் எல்லாம் என்னுடையவைகளாய் மாற்றப்பட்டது. ஹல்லேலூயா. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இதுதான் இரத்தத்திலான புதிய உடன்படிக்கை. 2 பேர் இரத்தத்தினால் உடன்படிக்கை பண்ணுவார்களானால் அந்த உடன்படிக்கையின் அர்த்தம் என்னென்றால், என்னுடையவைகள் எல்லாம் உன்னுடையவைகள், உன்னுடையவைகள் எல்லாம் என்னுடையவைகள். அல்லேலூயா. ஆகவே இப்பொழுது இயேசுவுடையதெல்லாம் நம்முடையவைகளாய் மாற்றப்பட்டிருக்கிறது. ஆமென். அப்ப இயேசுடையதெல்லாம் என்னுடையதாய் மாற்றப்பட்டிருக்குமானால், நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன? அதை நான் விசுவாசிக்க வேண்டும், அதை நான் அறிக்கை பண்ண வேண்டும். ஆமென். அப்பொழுது அவைகள் வந்து என்னை மேற்கொள்ளும். அல்லேலூயா. அப்ப எவ்வளவு பெரிய ஒரு மேன்மையான வாழ்க்கை நமக்கு வந்திருக்கிறது. என்னுடையவைகள் எல்லாம் அவரிடத்தில் போய்விட்டது. எவ்வளவு பெரிய சந்தோஷம். அவருடையதெல்லாம், அவருடைய மகிமை, அவருடைய கிருபை, அவருடைய விடுதலை, அவருடைய அதிகாரம், அவருடைய வல்லமை, இவைகள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டாயிற்று. ஆமென். இதை விசுவாசிப்போமானால் நிச்சயமா இவற்றை பெற்றுக்கொண்டு ஆளுகை செய்கிறவர்களாய் இருக்க முடியும். பிசாசாய் ஆளப்படுகிறவர்களாக அல்ல, பிசாசை ஆளுகை செய்கிறவர்களாய், நோய்களை ஆளுகை செய்கிறவர்களாய், பிசாசின் கிரியைகளை நிர்மூலமாக்குகிறவர்களாய் எங்களால் செயல்பட முடியும். 1 கொரிந்தியர் 1 இப்படியாக சொல்லுகிறது, அவரே தேவனால் நமக்கு ஞானமும், அப்ப இனிமேல் நாங்கள் முட்டாள்கள் அல்ல, ஞானமும், அவரே நமக்கு தேவனால் நீதியும், அவரே நமக்கு தேவனால் பரிசுத்தமும், அவரே நமக்கு மீட்புமானார். ஆமென். அப்ப அவருடைய மீட்பை, அவருடைய பரிசுத்தத்தை, அவருடைய நீதியை, அவருடைய ஞானத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவேதான் அவருடையவைகள் எல்லாம் என்னுடையவைகளாக மாற்றப்பட்டிருக்கிறது. ஆமென். அப்ப அநேக வேளைகளில் நாங்கள் எப்படி செயல்படுகிறோம் என்றால், மூத்த குமாரனை போல செயல்படுகிறோம். எப்பொழுதும் ஜெபித்துக் கொண்டு என்ன செய்கிறோம்? ஆண்டவரே தாரமையா, தாரமையா என்று கேட்டுக்கொண்டு இருக்கிறோமே அல்லாமல், இவைகள் எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டாயிற்று என்பதை நாங்கள் இன்னும் விசுவாசிக்க ஆரம்பிக்கவில்லை. ஆகவேதான் நாங்கள் விசுவாசிக்காவிட்டால் எங்களால் சரியாக செயல்பட முடியாது. கவனியுங்கள், அநேக வேளைகளிலே தேவன் நமக்கு கொடுத்ததை நம்மால் நம்ப முடியாமல் இருக்கிறபடினால் நாங்கள் அதை பெற்றுக்கொள்ளாமல் அல்லது பெற்றுக்கொள்ள முடியாதவர்களாய், பெற்றுக்கொள்ள கூடாதவர்களாய் இருக்கிறோம். ஆனால் நாங்கள் செய்ய வேண்டியது என்ன? அவர் செய்து முடித்தார். இரத்த உடன்படிக்கையின்படி, இரத்தத்தினாலான உடன்படிக்கையின்படி அவருடையவைகள் எல்லாம் என்னுடையவைகளாய் மாற்றப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாய் அவைகள் நம்மை வந்து மேற்கொள்ளும். ஆமென். கவனிங்கள்,
மூத்த குமாரனை குறித்து நாங்கள் மிகவும் மூத்த குமாரிடத்தில் நான் கற்றுக்கொள்ள வேண்டிய அநேக காரியம் உண்டு. கவனியுங்கள். நாங்கள் வாசிப்போம். லூக்கா 15ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலிருந்து நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ இத்தனை வருஷமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாமல் இருந்தும் என் சகோதரனோட என் சிநேகிதரோட நான் சந்தோஷமா இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுக்கவில்லை. வேசிகளிடத்தில் உம்முடைய ஆசையை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகிய இவன் வந்தவுடனே கொழுத்த கன்றை இவனுக்கு அடிப்பித்தீரே என்றான். அதற்கு தகப்பன், மகனே நீ எப்பொழுதும் என்னோடு இருக்கிறாய். அப்ப கவனியுங்கள் பிரியமானவர்களே, மகனே நீ எப்பொழுதும் என்னோடு இருக்கிறாய். தேவனுடைய சாட்சியை கவனியுங்கள். மகனே நீ எப்பொழுதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாய் இருக்கிறது. ஆமேன். இது மிக மிக முக்கியம். இது என்னத்தை குறிக்கிறது? இதுதான் இந்த இரத்த உடன்படிக்கையை குறிக்கிறது. எனக்குரியதெல்லாம் என்னுடையவைகள் எல்லாம் உன்னுடையவைகளாக மாற்றப்பட்டிருக்கிறது. அப்ப இதை நாங்கள் விசுவாசிப்போமானால், இயேசுவின் பரிசுத்தம் என்னை மேற்கொண்டு விட்டது, அவர் ஒரே பலியினால் என்னை என்றென்றைக்கும் பூரணமாக்கி விட்டார், இதை நான் விசுவாசிப்பேனானால் நிச்சயமாய் அவைகள் வந்து என்னை மேற்கொள்ளும். ஆனால் இன்னும் கிடைக்கலே ஆண்டவரே, இன்னும் நடக்கலே ஆண்டவரே என்கின்ற சத்துருவினுடைய பொய்யை நம்புகிறோம். சத்துரு உனக்குள்ளே கிறிஸ்து இருக்கிறான் என்று சொல்ல மாட்டார். கிறிஸ்து உனக்குள்ளே இருக்கிறார், ஆகவே நீ பலவீனன் என்று பிசாசு சொல்ல மாட்டான். ஏனென்றால் அவன் பொய்யனும் பொய்யனுக்கு பிதாவும். அவன் என்னத்தை சொல்லுவான் என்றால், நீ தகுதியற்றவன், நீ பாவியிலும் படும் பெரும் பாவி, ஆகவே உனக்கு எதுவும் நடக்காது, நீ அழுது குளறு கண்ணீர் வடி என்று சொல்லி நம்மை தகுதியற்றவர்களாய் எண்ணும்படிதான் அவன் என்ன செய்கிறான்? அனுதினமும் கிரியை செய்கிறான். எப்பொழுதும் நாங்கள் என்ன செய்கிறோம்? நாங்கள் தகுதியற்றவர்கள் 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 என்று சொல்லுவதனால் அவர் நம்மை தகுதிப்படுத்தினார் என்கின்ற அவருடைய சத்தியத்தை நாங்கள் ரிஜெக்ட் பண்ணுகிறோம். அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, அதை ரிஜெக்ட் பண்ணுகிறோம். அப்படி ரிஜெக்ட் பண்ணுகிறபடியினால் நாங்கள் எதையும் பெற்றுக்கொள்ள தகுதி இல்லாதவர்களாய் மாறுகிறோம். ஏனென்றால் அவர் செய்து முடித்ததை நாங்கள் நம்பவில்லை. ஆனால் நம்புவோமானால் நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை காண்போம். கவனியுங்கள். யோவான் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். பிரியமானவர்களை, தயவு செய்து நான் உங்களுக்கு 199% வசனத்தை காண்பித்து கொடுக்கிறேன். இது என்னுடைய சொந்த வசனம் அல்ல, இயேசு கிறிஸ்து செய்து முடித்தவைகளை உங்களுக்கு காண்பிக்கிறேன். இதை நீங்கள் நம்புவீர்களானால் இன்றைக்கே விடுதலை ஆக்கப்படுவீர்கள். வியாதி உங்களை தொட முடியாது, சுயினம் உங்களை தொட முடியாது, பலவீனம் உங்களை தொட முடியாது, தரித்திரம் உங்களை தொட முடியாது. ஏனென்றால் இவைகள் எதுவும் இயேசு கிறிஸ்துவுக்குள் இல்லை. நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீர்கள் என்று நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் இவைகள் கிரியை செய்ய முடியாது. மாறாக நான் பூமியில் இருக்கிறேன், எல்லாம் வந்து என்னை மேற்கொள்ளும் என்று நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் நிச்சயமாய் நீங்கள் விசுவாசிக்கிறபடியே உங்களுக்கு ஆக கடவுதென்ற வார்த்தையின்படி இவைகள் எல்லாம் வந்து மேற்கொள்ளும். ஆனால் இவைகள் எல்லாம் என்னை வந்து மேற்கொள்ள முடியாது, ஏனென்றால் நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்று சொல்லி நான் நினைப்பேனானால், நான் அதையே தியானிப்பேனானால், அதையே நம்புவேனானால், கிறிஸ்துவுக்குள் எனக்கு சுகயினம் இல்லை. நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடினால் சுகயினம் என்னை தொட முடியாது, பலவீனம் என்னை தொட முடியாது, தரித்திரம் என்னை தொட முடியாது, பற்றாக்குறை என்னை தொட முடியாது, பிசாசும் அவனுடைய கிரியையும் பாவமும் சாபமும் என்னை தொட முடியாது என்று நாங்கள் விசுவாசிப்போமானால் நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை காண்போம். ஆமேன். யோவான் 14
14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் உங்களுக்கு வாசிக்கிறேன். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன், கவனிங்கள், யாரு? என்னை விசுவாசிக்கிறவன், கிறிஸ்து சகலத்தையும் செய்து முடித்தார் என்று என்னை விசுவாசிக்கிறவன், என்னை எல்லாவற்றையும் செய்யத்தக்கதாக கிறிஸ்து இயேசு என்னை பூரணப்படுத்தி விட்டார் என்று விசுவாசிக்கிறவன், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான். ஹல்லேலூயா. அப்ப அவரை விசுவாசிக்கிறவன் பாவம் செய்ய மாட்டான். அவரை விசுவாசிக்கிறவன் சாபத்திலே வாழ மாட்டான். அவரை விசுவாசிக்கிறவன் பிசாசுக்கு இடம் கொடுக்க மாட்டான். கவனியுங்கள். அப்ப அவரை போலவே செயல்படுவான். ஆறு? அவரை விசுவாசிக்கிறவன். ஹல்லேலூயா. இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான். ஹல்லேலூயா. நீங்கள் என் நாமத்தினாலே, கவனியுங்கள், எங்களுடைய நாமத்தினால் அல்ல, எங்களுடைய பரிசுத்தத்தை நாங்கள் நினைப்போமானால் அது எங்களுடைய நாமம். நீங்கள் என் நாமத்தினாலே என்னை எதை கேட்பீர்களோ, அவருடைய நாமத்தினால் எதை கேட்பீர்களோ, எதை கேட்டாலும் அவருடைய நாமத்தினால். ஆமென். ஏனென்றால் அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் அவருடைய நாமத்தினால் நாங்கள் கேட்கிறது எதுவோ அவை யாவற்றையும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் எங்களோடு கூட இரத்தத்தினால் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். ஏனென்றால் அவருடையவைகள் எல்லாம் எங்களுடையதாய் மாற்றப்பட்டிருக்கிறபடினால் அந்த நாமத்தை நான் பயன்படுத்தி என்ன செய்ய முடியும்? சகலத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ள முடியும். சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஹல்லேலூயா. அப்ப இங்கே வேற எந்த ஒரு ரெக்வயர்மெண்ட்டும் கிடையாது. நீ பரிசுத்தமாய் வாழ்ந்தால், நீ எல்லாவற்றையும் சரியாய் செய்தால் என்பது அல்ல. இங்கே தேவன் எங்களிடத்தில் எதிர்பார்ப்பது என்னை விசுவாசிக்கிறவன். அவரை விசுவாசிப்போமானால், அவருக்குள்ளே நாங்கள் இருக்கிறோம் என்பதை விசுவாசிப்போமானால், நிச்சயமாய் எங்கள் மூலமாய் நிச்சயமாய் நாங்கள் விடுதலையாக்கப்பட்டவர்களாய், நாங்கள் அவருடைய சந்தோஷத்திலே அவருடைய இரட்சிப்பிலே எப்பொழுதும் களி கூறுகிறவர்களாய் இருக்க முடியும். எப்பொழுதும் அவருக்குள் வெற்றி சிறக்கிறவர்களாய் இருக்க முடியும். அவரை விசுவாசிப்போமானால், அவருடையதெல்லாம் எங்களுடையதாய் ஆக்கப்பட்டு விட்டது என்று விசுவாசிப்போமானால், நிச்சயமாய் இவைகள் எல்லாம் வந்து நம்மை மேற்கொள்ளும். ஆமென். ஹல்லேலூயா. மாத்திரமல்ல, கவனிங்கள், பின்பு அவர் மார்க் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் இருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் உங்களுக்கு வாசிக்கிறேன். பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். சுவிசேஷம் என்றால் நற்செய்தி. தேவன் என்ன செய்து விட்டார்? உங்களோடு கூட இரத்த உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். ஆகவே அவருடையதெல்லாம் உங்களுடையவைகள், உங்களுடையதெல்லாம் என்னெல்லாம் உங்களுடையது என்று நினைக்கிறீர்களோ, எனக்கு தகுதி இல்லை, நான் படுபாவி என்றெல்லாம் நினைக்கிறோமோ அவை எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டு அவருடைய தகுதியை, அவருடைய பலத்தை, அதனால்தான் சவுல் நான் பலவீனமாய் இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், நீ பலவீனமாய் இருக்கிறேன் என்று மாமிசமாய் நினைக்காமல் நான் பலனாய் இருக்கிறேன் என்று நினைத்துக்கொள் என்று சொல்லுகிறார். என் பலன் உன்னுடைய பலவீனத்திலே பூரணமாய் விளங்கும் என்று நினைத்துக்கொள். உன்னுடைய பலவீனத்தை நினைக்காதே. பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்ல கடவன். உன்னுடைய பலவீனத்தை நினைத்து நாம் பலவீனன் என்று சொல்லாமல், தேவன் எனக்கு பலனாய் மாறி இருக்கிறார், அவருடைய பலத்தை எனக்கு கொடுத்து விட்டார், ஆகவே நான் பலவான் என்று
அவரோடு நான் இணைக்கப்படுவேனானால் அது அந்த பலன் என்னை மேற்கொள்ளும். நான் மாமிசத்தோடு இணைக்கப்பட்டு நான் பலவீனன் என்று சொல்லுகிறேன். மாமிசத்தோடு நான் இணைக்கப்படாமல் தேவன் செய்து முடித்தவைகளோடு நான் இணைக்கப்பட்டு பேசுவேனானால் நான் பலவான் என்று பேசுவேன். ஆமென். ஏனென்றால் அவர் எனக்கு பலவானாய் இருக்கிறார். ஆமென். விசுவாசியாதவனோ, விசுவாசிக்கிறவன் எவனோ விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். கவனிங்கள், நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் என்று சொன்னால், கிறிஸ்துவுக்குள் நான் மரித்தேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவுக்குள் நான் அடக்கம் பண்ணப்பட்டு, கிறிஸ்துவுக்குள் நான் உயிர்ப்பிக்கப்பட்டு, கிறிஸ்துவுக்குள் நான் உன்னதங்களிலே உட்கார்ந்திருக்கிறேன் என்று நினைக்க வேண்டும். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட மாட்டான். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், மீட்கப்படுவான். விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். அப்ப இன்றைய நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலே ஆக்கினை இருக்கிறது என்று சொன்னால், இன்னும் நாங்கள் விசுவாசிக்க ஆரம்பிக்கவில்லை. அவருடைய நற்செய்தியாய் கேட்காமல் துச்செய்தியை நாங்கள் தியானிக்கிறபடியினால் அவைகள் நமக்கு ஆக்கினை தீர்ப்பை கொண்டு வருகிறது. விசுவாசிக்கிறவர்களினால் நடக்கும் அடையாளங்கள் யாவன? அப்ப விசுவாசிப்போமானால் மேன்மையான மகிமையான அடையாளங்கள் நம் மூலமாய் நடக்கும், மேற்கொள்ளும். ஆமென். அவர்கள் என்னாமத்தினாலே பிசாசினால் துரத்தப்படுவார்கள் அல்ல, பிசாசை துரத்துவார்கள். நவமான பாசைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள். சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்த மாட்டாது. வியாதி அஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். ஹல்லேலூயா. ஏனென்றால் நாங்கள் வைக்கும் பொழுது எங்களுடைய கைகளை அல்ல, நாங்கள் கைகளை வைக்கும் பொழுது கிறிஸ்துவனுடைய கைகள் வைக்கப்படுகிறது. இது எப்படி நடக்கும் என்று சொன்னால், நாங்கள் அவருக்குள் இருக்கிறோம் என்று தியானிக்க நாங்கள் போய் கைகளை வைக்கும் பொழுது அங்கே அற்புதங்களும் அதிசயங்களும் நிச்சயமாய் மேற்கொள்ளும். ஹல்லேலூயா. மேன்மையான மகிமையான வாழ்க்கையை கிறிஸ்துவுக்குள் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். அதை விசுவாசிப்போம், அப்பொழுது நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை காண்போம். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவை, இந்த வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய இரத்தத்தினாலான உடன்படிக்கைக்காக உமக்கு நன்றி. இந்த உடன்படிக்கையின்படி எங்களுடையவைகள் எல்லாம் உம்முடையவைகளாய் மாற்றப்பட்டு, உம்முடையவைகள் எல்லாம் எங்களுடையவைகளாய் மாற்றப்பட்டிருக்கிறபடினால் நன்றி. உம்முடைய சுகம், உம்முடைய குமாரன் என்கின்ற அந்தஸ்து, உம்முடைய சொத்துக்கள், உம்முடைய ஆசீர்வாதங்கள், உம்முடைய வல்லமைகள், வரங்கள், இவைகள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நம்மை மேற்கொண்டிருக்கிறது. ஆகவே உம்முடைய நன்மையிலே, உம்முடைய கிருபை வரங்களிலே நாங்கள் இன்னும் அதிகமாய் பெருகி பெருகுவோம். ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் மாத்திரம் எங்களை தொடருகிறதற்காய், மேற்கொள்ளுகிறதற்காய், பலிகி பெருக பண்ணுகிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமீன், ஆமீன். கர்த்தருடைய வசனங்களை எடுத்து வந்து விதைத்திருக்கிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்களை ஒப்புவித்துக் கொண்டு, கர்த்தரை சித்தமானால் நாளை திரும்பமாக சந்திப்போம். அதுவரை இந்த தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம். வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த ஒரு சார்பிலும், மறு உழைப்பிலே யூடியூப் கூட, ஃபேஸ்புக் கூட, ட்விட்டர் கூட கேட்க போகின்ற ஒரு சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே உங்களையும் குடும்பத்தாரையும் ஊழியங்களையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் திரும்பமாக நாளை சந்திப்போம் பாஸ்டர். அதுவரை இந்த வசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். God bless you, பாஸ்டர். ஆமேன், ஆமேன், ஆமேன். We are blessed. ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி சில்லே இப்ராஹாம் அவர்கள் பிரைம் மினிஸ்டர் சார்பாக லண்டன் யூகேயிலிருந்து இணைந்து
தேவ செய்தி எடுத்து வந்தார். வார்த்தைகள் கூடாக ஒருவரை உற்சாகப்படுத்தி வழிநடத்தி இருக்கிறார். அதே போல கேட்டுக்கொண்டிருந்த ஒருவர் சார்பிலும் மறுவலிப்பில் இருக்க போன்ற ஒரு சார்பிலும் ஊழியரையும் குடும்பத்தாரையும் வாழ்த்தி கொண்டு நாங்கள் நாளே திரும்பவுமாக சந்திப்போம். ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் ஸ்கை பிரைம் மினிஸ்ட்ரி ஊழியங்களுக்கு கூட கடந்து செல்ல இருக்கிறோம்.